வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு இதை பொரிக்க போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 4 கரண்டி நான் போட்டுக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. சோள மாவு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன் பாருங்க. அரிசி மாவு 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான். இதை மட்டும் போட்டு நம்ம இன்றைக்கி அந்த சக்கரவள்ளி பொரிக்க போகிறோம். ரொம்ப சுலபமான வேலை தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணும். இது ரொம்ப திக்காக இருக்குது. இப்படி இருந்தால் போயிடும். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. நம்ம இது ஒன்று ஒன்றா போட வேண்டியதான். ஒன்றும் பொரியல, கொஞ்ச நேரம் பொரியிட்டோம். நான் திருப்பலாம் நினைக்கிறேன். திருப்பும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக திருப்பிங்க. இப்படி இடம் மேலே திருப்போம். வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட் போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. நான் எடுத்துக்கிறேன். இந்த சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கரண்டிலையும் போடலாம், கையிலையும் இந்த மாதிரி போடலாம். இப்போ நான் திருப்பி போடுறேன். சில கிழங்கு இனிக்கும், சில கிழங்கு இனிக்காது. இப்போ என் கிழங்கு நல்லா இனிக்குது. அதனால் நான் ஒன்றும் போல் அப்படியே பொரிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் வெட்டின பிறகு கொஞ்சம் சீனி அதில் தூவி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கிழங்குல கொஞ்சம் இனிப்பு வரும். அப்புறம் நீங்கள் பொரிக்கலாம். பார்க்க கிழங்கு நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால்
நல்லா பொரிஞ்சிருச்சு. நீங்கள் எடுக்கும்போது சமைக்கிறதா இப்படி முள்ளு காஞ்சி வச்சு எடுக்குனீங்கன்னா ஒன்றும் நல்லது, பொரிக்காது. பார்த்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.